ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜெஹோவா கேக்ஸ் அண்ட் vlogs. இன்னைக்கு நம்ம ஒரு செலிபிரிட்டிக்காக தான் ஒரு கேக் பண்ண போறோம். ஸோ அந்த நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் மை சேனல். ஸோ நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க, எஸ், அவர் வந்து சிங்கர் ஹர்ஷவர்தன். ஸோ இவரோட பர்த்டேக்காக அவங்க ஃபேன் ஒருத்தவங்க அவருக்கு சர்ப்ரைஸ் பண்றதுக்காக இந்த கேக்கை நம்ம கிட்ட ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து கம்ப்ளீட் நம்ம சாக்கோ ட்ரஃபில் தான் இந்த கேக் பண்ண போறோம். 1/2 kg எக்லெஸ்ல சாக்கோ ட்ரஃபில் கேக். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் லேயர் வந்து கேக்கை வந்து பிளேஸ் பண்ணிட்டு, ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணியிருக்க சாக்லேட் கனாஷ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறோம். ஸோ எஸ்டர்டே நைட்டே வந்து நான் சாக்லேட் கனாஷ் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஸோ 8 hours வந்து ரூம் டெம்பரேச்சர்ல இருந்து தான் பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சியில் நமக்கு கனாஷ் கிடைக்கும். ஸோ நைட்டே நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 3 லேயர்ஸும் சேம் டைப்ல தான் நம்ம வந்து க்ரம் கோட் பண்ண போகிறோம். கிளைண்ட் வந்து இந்த கேக் ஆர்டர் பண்ணி ஒரு 10 daysக்கு பிஃபோராகவே ஆர்டர் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி அவங்க வந்து இதில் நிறைய வந்து ஃபோட்டோஸ் வந்து பிளேஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் கேக் வந்து இது 1/2 kg தான். நானே நியர்பை 1 kg வெயிட் அளவுக்கு பண்ணிட்டேன். பட் ஆனால் அவங்க இந்த கேக்ல வந்து எவ்வளோ பிக்சர் பிளேஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ பிக்சர் பிளேஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு அவங்க நிறைய இமேஜ் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கு ஆனால் அதுதான் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இந்த கேக்கை விட அதிகமாக பிக்சர்ஸ் தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கான நான் அந்த இமேஜ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணியாச்சு. எல்லாமே நான் எடிபிள்ல தான் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சாச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா 1/2 kg கேக் அளவு மாதிரியே இருக்காது. ஏன்னா சாக்கோ ட்ரஃபிள் வந்து ஆல்ரெடி நமக்கு வெயிட் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி தான் கிடைக்குமே. ஸோ இப்போ நம்ம க்ரம் கோட் பண்ணிட்டு இதோட அவுட்டர் லேயர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒயிட் கலர்ல தான் அவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ இதுல ப்ரிஃபரன்ஸ் நிறைய கொடுத்திருந்தாங்க. நம்ம வந்து உள்ள ஃபுல்லாவே சாக்லேட் கனாஷ் யூஸ் பண்ணிட்டு மேல வந்து ஒயிட் கிரீம் வச்சு தான் நம்ம பண்ண போறோம். ஸோ இது வந்து க்ரம் கோட் தான் பண்ணிட்டு இருக்கேன். க்ரம் கோட் பண்ணி ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நான் மெயின் கோட் பண்ண போறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ மெயின் கோட் பண்ணிடலாம். இந்த கேக் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிளேஸ்ல இருந்து ரொம்ப தூரத்துக்கு டிராவல் பண்ணி போக போகுது. ஸோ கிளைமேட் கொஞ்சம் நமக்கு சாதகமா இருக்கு, அதனால பிரச்சனை இல்லை. இது சாக்கோ ட்ரஃபிள் கேக். ஸோ சாக்கோ ட்ரஃபிள் வந்து அவ்வளவு சீக்கிரத்துல வந்து மெல்ட் ஆகாது, ரொம்ப டைட்டா தான் இருக்கும். ஸோ அதனால எனக்கு வந்து கொஞ்சம் இதுல ப்ராப்ளம் இல்லாம போயிடும் அப்படின்ட்டு நான் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நம்ம மெயின் கோட் வந்து ஒயிட் கலர்ல பினிஷ் பண்ணிட்டு இதுக்கப்புறமா தான் அவங்க சொன்ன எல்லா இமேஜும் பிளேஸ் பண்ண போறோம். ஸோ கீழே வந்து இந்த பியானோ இமேஜ் வந்து பிளேஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. அவங்க எனக்கு ரெஃபரன்ஸ்ல ஷேர் பண்ண பிக்சர்ஸ் எல்லாமே ஒரு 1.5 kg 2 kgக்கான கேக் இமேஜ். ஸோ அதை வந்து நம்ம 1/2 kgல ரெடி பண்றது இன்னும் கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும், காம்ப்ளிகேட்டடா தான் இருக்கும். ஸோ நான் மேக்ஸிமம் என்னால் எவ்வளோ பிக்சர் கவர் பண்ண முடியுமோ பண்ணிட்டு நான் அவங்களுக்கு இமேஜ் ஷேர் பண்ணேன். அவங்க வந்து பரவாயில்ல மேம், எனக்கு ஒன்றும் எனக்கு பிரச்சனை இல்லை, இன்னும் என்னென்ன பிக்சர் நீங்க வைக்க முடியுமோ வச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ திரும்பவும் நான் ரெடி பண்ணி வச்சிருந்த மற்ற பிக்சர்ஸ் எல்லாமே நான் வந்து பிளேஸ் பண்ணேன். ஸோ கேக்ல பிக்சர் இருந்த மாதிரி இல்லை, பிக்சர்ல கேக் இருந்த மாதிரி இருந்துச்சுன்னு உங்களுக்கு நினைக்க தோணலாம். பட் ஆனால் கேக் வந்து ஃபைனல் பிக்சர் சூப்பராகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் கிளைண்ட்க்கும் ரொம்ப ஹாப்பியாவே ரிவ்யூ ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதுல வந்து ரோஸ் வச்சு அண்ட் பட்டர்ஃபிளையும் ஒரு ப்ளூ கலர் பட்டர்ஃபிளை பிளேஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அது எல்லாமே வச்சு இந்த கேக் வந்து நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். அவங்க கிட்ட இருந்து ரொம்ப நல்ல ரிவ்யூ வந்திருந்தது. தேங்க்யூ.